birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. அம்மா வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்படி வாங்க. வெட்டுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. வெட்டுங்க. வெட்டி மகனுக்கு கொடுங்க, மகன் வெட்டுங்க, நீங்க கொடுங்க. வெட்டுங்க. வெட்டி மகனுக்கு கொடுங்க. நீங்க தம்பி நீங்க வெட்டி அம்மாவுக்கும் கொடுங்க. எங்களுக்கு தெரியாதப்பா, நீங்க மகள் யார் முக்கியமானவங்கள வந்து ஒரு 2-3 தீத்துவங்க. வாங்க லேன் வாங்க, வந்து ஒரு கேக் துண்டை கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் தாங்களப்பா, டக்குனு தருவோம், சாப்பிட்டு போட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. இருட்டாக போகுது, டக்கு டக்குன்னு கொடுங்க. சும்மா வேலைகளை பாருங்க. நீங்க அம்மாவோட நிக்கணும், அங்க ஜோடாதீங்க. இங்க வாங்க, உங்களுக்கு 2-3 அலுவல் இருக்குது, ஒரு கரைச்சல் பண்ண இருக்கு. பாருங்களப்பா, தங்க செயின் ஒன்று போடுறாங்க. சொல்லி யார் நாங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறத விட உங்களோட ஊர்லயும் ஒரு ஆள் சர்ப்ரைஸ் ஒன்று தர்றாங்களா? யாரு? அப்படியா? சரி. அப்பா வாங்கல, எங்களுக்கு என்னடாப்பா தெரியும், நீங்க தானே வருவோம். சரி அம்மா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். நாங்க வந்தாலே உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்க வேணாம், என்ன அட்டகாசம் பண்ண போறாங்க. சரி ஓகே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா. சரியா? ஓகே. அதே மாதிரி தம்பியா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, உங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு சந்தோஷமா சில விஷயங்களை செய்ய சொல்லியிருக்காங்க. சரியா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், 2-3 பெட்டியெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. ஊர்ல இருந்து ஒருத்தவங்க தந்திருக்காங்க. யாரு, என்ன விஷயம் இது? சுவிஸ்ல இருந்து சுதா. ஓகே. என்னது உடனே எடுத்த உடனே ஒரு பேரை சொல்றீங்க? கனடால இருந்து மேரி. வேற யாரும் இல்ல. ஊருக்கு இருந்து பேரை மறந்துட்டேன். யாரு? நான் எங்க பாத்தற போறேன், நானே வந்து பிரச்சனைகளுக்குள்ளால தெரியறேன். சரி ஓகே, நான் உங்களை தொந்தரவு பண்ண விருப்பப்பட இல்லை. இப்ப கஜேந்திரன் தம்பின்றது யாரு? யாரு தம்பியா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு பிறந்தநாள் ஒன்றை கொண்டாடுறதுக்கு வந்து ஒரு சொந்தம் உண்டு, கனடாலையும் சுவிஸ்ல இருந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி என்ன செஞ்சாங்கடா, செய்ய சொன்னாங்க. அப்போ அது சரி வரல போல இருக்குது. அப்போ சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் உங்களுக்கு இது 4ஆம் மாதம் என்ன, 4ஆம் மாதமே வந்து 1ஆம் மாதத்துல இருந்தே கதைக்க தொடங்கிட்டாங்க. உங்களுக்கு ஒரு பிறந்தநாள் பண்ணணுமா, கடுமையான ஒரு விஷயம் உங்களை சந்தோஷப்படுத்தணுமா, இந்த மாதிரி எல்லாம் வந்து கதைச்சு கொண்டு இருந்தாங்க. அப்புறம் திரும்பி உங்களுக்கும் ஒரு பிறந்தநாள் ஒன்று செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. உங்களுக்கும் செய்யணுமாண்டாங்க, அது கொடுக்கணுமாம், இது செய்யணுமாம், அப்படியா இப்படியாமண்டாங்க. அப்புறம் அதுவும் வந்து அப்படி இப்படி போயிருச்சு. அப்புறம் வந்து இந்த மாதம் 23ஆம் தேதி 23ஆம் தேதி வந்து கலைப்புலி என்னன்றது யாரு? மகன் என்ன? அப்ப மகனுக்கு பிறந்தநாள் செய்யணும் என்று விருப்பப்பட்டாங்க. ஆனா நீங்கள் வந்து உங்களுக்கு செய்யறேன்னு நினைச்சு கொண்டு என்னால என்ன மகனே இல்ல, எனக்கு என்னத்தை பிறந்த நாள் அப்படின்ட்டு நாளா அதுவும் போயிருச்சாம். அப்ப எல்லாருக்குமே சேர்த்து, கஜேந்திரன் தம்பிக்கும் உங்களுக்கும் கலைப்புள்ளி அண்ணாவுக்கும் சேர்த்து ஒரு சட்டப்படி ஒரு பிறந்த நாளை செய்யணும் அந்த மாதிரி அப்படின்னு உங்களுக்கு ஒரு சொந்தம் ஒன்று ஆசைப்பட்டிருக்காங்க. எந்த சொந்தம், யார் இவங்க, என்ன விஷயம், என்ன பிரச்சனை அதெல்லாம்? ஆனாலும் ஏன் உங்களுக்கு செய்ய விருப்பப்படுறோம்டா, உங்களோட மகன் வந்து மண்ணுக்காக, இப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்து இப்படி கதைக்கிறதுக்கு வந்து ஒரு எங்களுக்காக வந்து உயிரை கொடுத்த ஒரு நபர் என்ன, அப்பேற்பட்ட ஒரு அண்ணாவுக்காக வந்து நாங்கள் இந்த மாதிரியான விஷயம் செய்யறதுல சந்தோஷப்படுறோம். ஏனெண்டா
ஒரு உயிரையை கொடுத்துருக்குறேன்னு. அப்ப அதுல பாத்தீங்கன்னா பிறந்த நாள் வந்து கஜேந்திரன் தம்பி, அதே மாதிரிக்கு அம்மா அப்படின்னு உங்களை போட்டு கலைப்புலி அண்ணா அடிச்சிருக்கிறோம். காரணம் என்னன்னா அந்த கலைப்புலி அண்ணா அப்படின்றவர் வந்து எங்க எல்லாருமே வந்து இன்றைக்கு நாங்க இப்படி இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். என்ன நினைக்கிறீங்க மகனை பத்தி? என்ன நினைக்கிறது? மகன் வந்து இன்றைக்கு உயிரோட இருக்கிறீர் அப்படின்றதுக்கு மாதிரிக்கு உங்களுக்கு சில விஷயங்களை நாங்க காட்டுவோம் பாருங்க, சரியா? சரியா? இது ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று தந்திருக்காங்க. பாக்ஸாண்டு நமக்கு தெரியா ஒரு கிஃப்ட் உண்டு. பிறகு நீங்க உடைச்சு பாருங்க என்ன இருக்கு அப்படின்னு, சரியா? பிறகு நீங்க ஆறுதலா உடைச்சு பாருங்க. இது யார் தந்திருக்காங்க அப்படின்னா யார் குழந்தை அண்ணா? தம்பியா? யாரு இவங்கெல்லாம்? எங்க இருந்து வராங்க? ஸ்லிப்பர் செல் மாதிரிக்கு திடீர்னு முளைக்கிறாங்க, திடீர்னு வாராங்க. சரி இந்தாங்க இதை, சரியா? இதை சந்தோஷமா வச்சுக்கோங்க. தம்பியா? தம்பி என்ன கடும் கிரிக்கெட்ல எல்லாம் கடும் ஆர்வமா? கிரிக்கெட் பெட் கிரிக்கெட் பெட் உங்களுக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்க. கிரிக்கெட் பெட்டை வாங்கினாங்க, விக்கெட் வாங்கல. இப்ப வந்தவங்களை திரும்பி வந்து விக்கெட் வாங்கிட்டு வர அனுப்பி விட்டாங்க. யாரு இவங்க? இப்படி வாங்களே யாருமா இவங்க எல்லாம்? பெட் வாங்கிட்டு இங்க வந்துட்டேன் நாங்கள் இறக்க கண்டியெல்லாம் தாண்டி எங்களை திரும்பி மறுபடியும் அனுப்புறாங்க வந்து விக்கெட் வாங்கிட்டு வருவாங்க. நல்ல காலம் போலும் சேர்த்து வாங்கிட்டு வந்தாங்க, இல்லாட்டி போல் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புவாங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கா? இல்லாட்டி கடும் தொல்லையா இருக்கா? கிரிக்கெட் விளையாடுற நீங்களா? விளையாடுறதா? அப்ப இப்படி வாங்க. கலைப்பிடிக்கு தானே. யாருக்கு? யாருக்கு விருப்பம்? மகனுக்கு. மகனுக்கா? மகனுங்க கிரிக்கெட் விளையாடுறது மகன் அனுப்பி கொண்டு போட்டு சும்மா இருந்தாலும் தேசம் மாதிரிதான் சொல்லி அனுப்பி விட்டு போட்டு நாங்கள அனுப்பினோம். அப்படி இல்லை நாங்க. சரி, அப்ப உண்மையாவே யாருக்கு இது விருப்பம் கிரிக்கெட்? யாருக்கு? ஆறு கலைப்புலி அண்ணாவா? உண்மையாவா? இது எத்தனை வயசுல கிரிக்கெட் விளையாடுறவர்? அவன் சின்ன அந்த கிரிக்கெட் தான். இவன் பெருசா விளையாடுற இல்ல, அவன் கிரிக்கெட் தான். இவர் பெருசா விளையாடுற இல்ல. அப்ப இது யாருக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க? யாருக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு தெரியாது. பிடிக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியும், சுதாண்ணாக்கு தெரியும். அது மூலமா யார் முதலாவது சுதாண்ணான்றவர்லாம்? யாரப்பா அவங்க எல்லாம்? அண்ணாதான். சரி என்னங்க உங்களுக்கு விருப்பமாப்பா இது தாரது? ஒரு துவைக்க வித்து விடலாமனே. சரி இந்தாங்க பால் இந்தாங்க பேட் இந்தாங்க விக்கெட். நான் கேட்டேன் விக்கெட் வந்து இல்லாட்டியும் கதிரையை வச்சு விளையாடலாம் தானே, விக்கெட் இப்ப கட்டாயம் வாங்கணும்னு அவசியம் இல்லை தானே, சூரியனும் மறைஞ்சிட்டு டைமுக்கு போகணும்டான். சீச்சி என்ன விளையாண்டு கொண்டு இருக்கிறீங்க, போய் விக்கெட்டை வாங்கிட்டு வாங்கன்றாங்க. யாரு இவங்க? யாரம்மா இவங்கெல்லாம்? எப்படி கண்டுபிடிச்சிங்க? எங்களை அங்க இருந்து நாங்க கஷ்டப்பட்டு வர்றப்பா, நாங்களே காத்துல அடிபட்டு வர டிராபிக் எல்லாம் தாண்டி வர்ற அவனுங்களே எல்லாம் கதிரையை வச்சு விளையாடலாம் தானே, எப்படியும் கதிரையை வச்சு தானே விளையாடுவீங்க, விக்கெட்டை வாங்கிட்டு வாங்கலப்பான்னு அனுப்பி விடுறாங்க. சரி என்னண்டா எல்லாம் உங்களுக்கு அழகா சந்தோஷப்படணும்ன்றதுக்காக தான் என்ன உண்மையா விளையாடுவீங்களா எல்லாம்? சரி யார் தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த பால் விக்கெட் எல்லாம்? யார் அந்த சுதா அண்ணா? யாரப்பா? நாங்க உண்மையா கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு ஒரு முடிவு ஒன்று கட்டணும், வீடியோ போடணும். இந்த மாதிரியான ஆட்களை முதல்ல வந்து இலங்கை உள்ளுக்கே வர்றதுக்கு அனுமதிக்க கூடாது, இலங்கை மக்களோட தொடர்பு கொள்ளவே விடக்கூடாது, சரியா? அது வந்து உங்களுக்கு சுதாண்ணா தந்தது. சுவிஸ்ல இருக்கிற சுதாண்ணா வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒன்றும் மண்டையில் எடுக்கக்கூடாதாம். இந்த வயசுல நல்லா கிரிக்கெட் விளையாடணுமா, சும்மா ஆடி பாடி திரியணுமா, சந்தோஷமா இருக்கணுமா, ஆழம் மரம் மாதிரிக்கு வந்து எல்லாம் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணுமாம். கிரிக்கெட் விளையாடுறது மட்டும் இல்ல, குடும்பத்தோட அம்மாவையும் பார்க்கணுமா தந்திருக்கே.
என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க ஆளுக்கு? ஆ பார்க்கலாமுண்டா? தான் சொல்றீரா? தந்ததே போதும் சாமி, ஆளை விடுங்க. என்ன சரி, ஓகே, சரியா? உனக்கு தான் தருவான், சத்தம் போடாம இது ரைட். என்னம்மா நினைக்கிறீங்க? என்னவோ முடிவோட வந்திருக்கீங்கன்னு தெரியுது. பெரிய 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 அருகண்டமான இவங்களோட எப்படி ஆக்களை சமாளிக்கிறீங்க நீங்க? ஆ கேமரா எடுக்க வந்த தம்பியோட போகுது. இந்த மனுஷனும் கதைச்சு முடிக்காது, கதைக்கலண்டா அந்த மனுஷனும் விடாது. சரி, இந்தாங்க பாருங்க அத. உடைங்களே நீங்களே, இந்தாங்க தம்பியும் சேர்த்து உடைங்கத. ஒரு பக்கமா வாங்களே. ஆமா, சட்டப்படி இருக்கு. இது என்னது? ஸ்ரீதரன் துஷாந்தன், கேப்டன் கலைப்புலி, திருகோணமலை மாவட்டம். கட்டாயம் பயங்கர தடை சட்டத்துல உங்களை தூக்குவாங்க, அடுத்த என்னையே தூக்குவாங்க. பயங்கர தடை சட்டம் இருக்குது. சரி, இத பாருங்க. எப்படியம்மா இருக்கு உங்களுக்கு? இதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கா? ஆ சந்தோஷமா இருக்கா? என்ன யோசிக்கிறீங்க? யார் அதுல இருக்கிற ஆக்கள் எல்லாம்? நீங்க இருக்கிறீங்க. அது நான் அன்றைக்கு வந்து அடிச்ச செல்ஃபி எடுத்து போட்டு விட்டீங்க. மத்ததெல்லாம் இதெல்லாம் தம்பி இவர் யாரு? இவர் நம்மளோட டீமா. இது சாந்தன். சாந்தனன்றது கலைப்புலி. கலைப்புலி அண்ணா. ஓகே, சரி. இது யார் தந்திருக்குன்னு தெரியுமா? சுதா. இது சுதா அண்ணா தரல, மேரி மேரிய காட்சியும் தரல. நீங்களும் இந்த வேலை இல்லை இல்லை இல்லை, நான் அங்க பார்த்தா ரதனே என்னையே போலீஸ் அங்க எம்ஜியும் தேடி கொண்டு திரிகிறாங்க. நான் அங்க எம்ஜியும் கத்துறனாமண்டு பிரச்சனை பண்றோம்ட்டு நாங்க எங்க தாரது? நீங்க வந்து எனக்கு உங்களெல்லாம் சந்தேகமா இருக்கு. இல்லை இல்லை, நான் இல்லை எல்லாம் சட்டப்படி ஆக்கலன்னு. உங்களுக்கு இங்கேயும் ஒரு நல்ல ஒரு பயங்கர சொந்தமான உங்களை அறிமுகம் அவர் மூலம் தான் கடுமையா உங்களோட அறிமுகமானாங்களா? பிரச்சுடி மாமா நிக்கிறேரா? எங்க நானே இன்னும் ஆளை பார்த்தது இல்லை. அண்ணாவா? வாங்க அண்ணா, வாங்க வாங்க வாங்க. அப்படி எப்படி என்ன இருக்கிறீங்க? எப்படி உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி, இதை நீங்க உங்களோட கையால வந்து அம்மாவுக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. உங்களை வந்து நீங்க வந்து மறக்க முடியாத ஒரு நபரா, கடும் உங்களோட எல்லாம் கதைக்கணும்னு விருப்பமா அந்த அப்படி இப்படிலாம் நிறைய விஷயங்கள்லாம் கதைக்கிறாங்க, கவலைப்படுறாங்க. யார் அவங்க? சந்தோஷமா உங்களுக்கு இப்படி செய்யறதுகள்? அவங்க செய்யறவங்களும் சந்தோஷமா சந்தோஷம். உங்களோட கையால கொடுக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. அவங்க சொல்றதால கொடுப்போம். ஓகே, சரி, நன்றி அண்ணா. சரியா, கரைச்சப்படுத்துறமா? அப்படியா? இல்லை, சரி, ஓகே, நன்றியா. அண்ணாட பேர் பிரைச்சூடி அண்ணானே வச்சுக்கோங்க. இந்தாங்க, இது என்னன்னு இருக்கா பாருங்க தம்பியா. இதெல்லாம் உடைச்சி நம்ம இப்ப பார்க்க இல்லாது, டைம் இல்லை. ஆனா சும்மா என்னண்டு சும்மா சொல்லுங்க பாப்பா. கிரைண்டரா? அப்ப கிரைண்டர்னா உங்களுக்கு இல்லை, நம்மடா காட்சிக்கு கொடுக்க சொன்னாங்க. சரியா, தாங்க. இது கிரைண்டரா? கிரைண்டரான்ட்டு எனக்கு தெரிய இல்லை. ஆனா அம்மா கொஞ்சம் கடுமையா கஷ்டப்பட்டாங்க, இதெல்லாம் கஷ்டப்பட்டு கூடாது, கொஞ்சம் கூலா வேலை செய்யணுமா மட்டும் உங்களுக்கு ஒரு பொருள் தந்திருக்காங்க. என்னன்னு தெரியா எனக்குண்டா. சரியா, அப்ப உங்களுக்கும் இல்லை உங்களுக்கும் இல்லை, அம்மாவுக்கு தான். இது யார் அம்மா அவங்கெல்லாம்? எல்லாம் கொண்டு போய் ஸ்டாக் பண்ணுங்க. சரி, இது இந்தாங்க, இன்னொன்று பிடிச்சுக்கோங்க. இது ஒரு அக்காச்சி ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு சொல்ல சொன்னாங்க.
ஒரு அம்மா மாதிரி நினைக்கிறாங்களாம். அப்படி இப்படியெல்லாம் கதைப்பாங்களாம் அவங்களோட உரிமையோட கதைக்கிறதா. ஆனாலும் நல்ல காத்தோட்டமா நல்லா இந்த வெக்கையில அடிக்கிற வெயில்ல வந்து கூடிய சீக்கிரம் டிக்கெட் வாங்காம நல்லா வீட்டுல மரத்துக்கு கீழே இருந்தாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி நல்லா காத்தோட்டமா நல்லா ரிலாக்ஸா வந்து சந்தோஷமா இருக்கணுமா இதை தந்தாங்க. யாரு இவங்க? மேரி. ஆ மேரி. மேரிய காட்சியா? யார் அவங்க? உங்களுக்கு வேற யாரையும் தெரியாது. ரெண்டு பேரும் கனடால இருக்காங்களாமா? மேரி. அப்படியா? அவங்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? எல்லாம் கொண்டு போய் வைங்கடா, எல்லாம் கொண்டு வாங்க, எல்லாம் கொண்டு வாங்க. என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? என்ன சொல்றேன்னு தெரியாம நிற்கிறேன். சொன்னா சிக்கல் என்ன? சொன்னா சிக்கல். எதிர்பாராம தந்திருக்குது. தம்பியா வாங்கல, எங்க ஓடுறீங்க? நில்லுங்க நில்லுங்க. நான் மக்களே நிக்கிறாங்க, எல்லாருக்கும் டீ எல்லாம் கொடுத்து கேட்கலாம் கொடுக்கணும். இதாங்க இன்னொரு பொருள். இது வந்து நல்லா நல்லா வந்து எந்த நேரமும் தோட்டம் எந்த நேரமும் தோட்டத்துக்கு திண்டு தெரியாம நல்லா சமைச்சு சமைச்சு நல்லா சாப்பிடுவணுமா? நல்லா சமைச்சு சாப்பிடுவணுமா? யாரு இவங்க? இதுவும் அந்த அதே காட்சி தான் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. வீட்டை வந்து நல்லா சமைச்சு சமைச்சு சாப்பிட்டு கோல் எடுத்து கதைக்கணுமாம், அவங்களோட கதைக்கணுமாம், சண்டை பிடிக்கணுமாம், ஃபைட் பண்ணணுமாம், எல்லாம் செய்யணுமா. என்ன விஷயம்? எங்களுக்கு தாங்களே என்னப்பா நாங்க கொண்டு போவேன். எங்களுக்கு தாரீங்களா? எனக்கே வீட்டு அடுப்பு உண்டு இல்லை. தாங்களப்பா கொண்டு போங்களா, அப்புறம் இது பெரிய பிரச்சனையாயிரும். இங்க சர்ப்ரைஸ் பண்ண வந்தவனுகள் அடுப்பெல்லாம் கொண்டு போயிட்டாங்க வீட்டை. என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க அவங்களுக்கு? நன்றி தான் சொல்ல முடியும். சரி, அதையும் ஸ்டாக் பண்ணுங்க, ஸ்டாக் பண்ணுங்க. இது அடுத்தது இன்னொன்று. என்னது இது? சும்மா நோமலா சொல்லுங்க பாபா. என்ன கவனம் அது? வீட்டை நல்லா உட்காந்துருந்து நல்லா நாடகம் பார்க்கவா? யூடியூபும் வேலை செய்யுமாம். இதுல யூடியூபையும் போட்டு பார்க்குமாம், எல்லாம் வேலை செய்யுமாம். தூங்கவாம், ஏதாவது போரா இருந்துச்சுன்னா வந்து நல்லா டிவி பார்க்கவாம். யாரு இவங்க? இது அண்ணாவும் தங்கச்சியும் வந்து பல நாள் டிஸ்கஸ் பண்ணி போரா இருக்காம உங்களுக்கு எந்த நேரம் கதைக்குள்ள சண்டை வருதா? அப்ப உங்களுக்கு இந்த பக்கம் சந்தோஷமா? என்ன காட்சி நினைக்கிறீங்க? இது மாச கணக்கு எடுத்ததாப்பா அந்த அம்மா. இந்த அதையும் சொல்லி தப்பே இல்லை, அது ரெண்டு பேருக்கும். அப்ப என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஆனா சட்டப்படி வேலை உண்மையாவே நமக்கு தந்தாங்களா இருந்தாங்கன்னா விடிய விடிய நான் கழிச்சு கொண்டு இருப்பேனப்பா. எங்களுக்கு ஒன்று தர்றாங்க இல்லையே. சரி, உண்மையாவே இது சுவிஸ்ல இருக்கிற சுதானாவும் கனடாவில் இருக்கிற மேரிய காட்சியும் உங்களுக்கு சந்தோஷமா தாராங்களாம். சரியா? அவங்க சொல்ல வேணாம்ட்டாங்க. சரியா? நன்றி, வச்சுக்கோங்க. இந்தாங்க, இதை ஓப்பன் பண்ணுங்க. என்னது இது? யாரு? தம்பி. சார், என்ன பால் எல்லாம் பென்ஸ் கார் மாதிரி காரோட நிக்கிறீங்க? இந்தாங்க. என்னண்டு? ஆபீஸ் வாங்கணுமா? இவர் தான் அந்த காணியெல்லாம் வந்து ஆக்களுக்கெல்லாம் பிடிச்சி பிடிச்சி கொடுக்கறது அவனே. எங்களுக்கும் ஒரு காணி ஒன்று பிடிச்சிட்டாங்களே நம்ம. அப்ப வாய்க்கால் வெட்டுறதான்
கடும் சிக்கலனே. சரி, இது வந்து உங்களுக்கு கீ பர்த்டே வந்ததா எப்ப? 4ஆம் மாசம் 14ஆம் தேதி உங்களுக்கு கீ பர்த்டே வந்து சந்தோஷமா செய்யணும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. சரி, இப்ப எல்லாருக்கும் சேர்த்து செஞ்சாச்சு தானே? இதை உங்களுக்கு சந்தோஷமா? ஒரு அண்ணா ஒருத்தர் தான் சுவிஸ்ல இருந்து தந்திருக்கு. எங்க சுத்தி வளைச்சு பார்த்தாலும் அந்த சுதா அண்ணா தான் சிக்கு வேறனே. ஆள் எப்படி கதைக்கிற நீங்களா? ஏன் ஒதுக்குற இல்ல? டைம் எல்லாம் இல்லாம இல்ல கரைச்சலனே. நீங்க வாண்டி வாங்க நான் என்ன தேவை பிரச்சனைக்குரியா கதைய வாண்டி அனுப்ப போறீங்க. அது சரி. ஆனா எனக்கு பரவாயில்லை. இப்படி காசு இந்த மாதிரி பொருள் எல்லாம் தந்தாங்கண்டா அது எப்படியான ஆக்களா இருந்தாலும் பரவாயில்லை. நமக்கு சட்டப்படி இருக்கு. எங்களுக்கு அப்படி ஒண்ணு செய்யறாங்களே. பழகுற இல்ல. நான் எதிர்பார்த்து தானேப்பா பழகுறது. இப்ப நான் இதெல்லாம் செஞ்சா நீங்க எங்களுக்கு ஒரு பாக்கெட்ல ஒரு 10,000 ரூபாய் காசை வச்சு அனுப்பணுமே. சரி, அண்ணாக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? உண்மையாவே ஏண்டா இந்த இதெல்லாம் இருக்குல்லோ, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு செய்ய இல்லாதப்பா. தரைய மாட்டாங்க. கால் பண்ணி ஏண்டா அவங்க வந்து ஒரு நார்மலா ஆர்டர் கொடுக்குறே இல்லை. கால் பண்ணி அவங்கள்ட்டே சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த போட்டோ ஓகேண்டுவாங்க. அப்புறம் திரும்பி இன்னொரு போட்டோவை போட்டு மாத்துங்கண்டுவாங்க. அப்புறம் இப்படிண்டுவாங்க அப்படின்டுவாங்க. கடைக்காராக்களே டென்ஷன் ஆயிடுவாங்க. சரிவட்டு வராய் போய் எடுத்துட்டு போங்கன்ற அளவுக்கு உங்களோட போட்டோஸ் எல்லாம் வாங்கி 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 கடும் கரைச்சல் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துதான் உண்டோண்ட வாங்கி இருக்கிறாங்க. சரியா? சரி, சந்தோஷமாம்மா. சரி, பை. பாருங்களப்பா, மக்களுக்கு போராடுற எங்களை கொண்டு வந்து என்ன செய்ய வைக்கிறீங்க? சரி, அக்காச்சி பிரிங்களா? இந்த இது எப்படி இந்தாங்க, இப்படி வாங்க. என்ன வில்லங்கத்துல மாட்ட வரீங்க? ஓபன் பண்ணுங்க. தம்பியா பயப்படாத, கவலைப்படாத, அப்செட் ஆக்க மாட்டேன். இப்படி வா. இதுல என்ன அப்செட் இருக்கு? யார் இதெல்லாம் பார்த்தா அந்த பழைய பயங்கரமான டீமா இருக்கு? யார் அம்மா அதெல்லாம்? பழைய போட்டோ போல. இது நானே மூண்டுது. யாரு? இது கலைப்புலியும். எங்க கலைப்புலி என்ன இருக்கு? கலைப்புலி என்னான்டா எனக்கு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் துடிப்பா இருக்குமேண்டா. நாங்கள் அந்த மாதிரி விஷயம் செய்யறாக்கள் தானே. மற்றது நான். எது கலைப்புலி என்ன? அம்மா எப்படியான ஒரு மனுஷரப்பா. இந்த இருக்கு. இந்த இது நடுவுல. எல்லாமே கலைப்புலி என்னாவது? இது தம்பி, இதுவும் இது. நீங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எதிர்பார்க்கல இது. சூப்பரா. பார்த்த வரையில போட்டோ. சரி, இது வந்து மேரிய காய்ச்சி சுவிஸ்ல இருக்கிற சுதான்னா அவங்க யாரும் தரல. இது இன்னொருத்தவங்க தந்திருக்காங்க. யாரு? இந்த மணிக்கூடு மாதிரிக்கும் கூட வாழ்க்கை வந்து ஓடிக்கொண்டே இருக்கணுமா. எங்கேயும் ஸ்டாப் ஆகாம வந்து வாழ்க்கை பூரா வந்து சந்தோஷம் வந்து நிலையா இருக்கணுமா. இன்னொருத்தவங்கள நினைக்கிறாங்களே. இல்ல, இன்னொரு ஆளும் உண்மை அவங்க சொன்னாங்க. அவங்களே சொன்னாங்க. நான் கதைக்கோணம்ன்ற கைக்கல்ல. இதை யார் தந்திருக்காங்கடா? குழந்தை என்ன இருக்காங்க தானே. குழந்தை என்னோட மதனா காட்சி அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் குடும்பமா சேர்ந்து இந்த மணிக்கூடு மாதிரியே நீங்களும் குடும்பமா சந்தோஷமா இருக்கணுமா. போன ஏற்பாடு சண்டை தானே. சந்தோஷமா? அப்ப அவங்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அவங்களுக்கு என்ன நன்றி தான். எதிர்பார்க்கல. கொஞ்ச காலம் தான் நான் பழகினீங்களா? அவரோட கதைச்சிட்டு பழகி. நாங்களும் இப்படி 2-3 கனடா சுவிஸ் டீம்களை பிடிச்ச மட்டும் சரியா வருமே. நான் சுதா அறிமுகமான வாழ்க்கை முடிஞ்சிருமாண்டா. என்னதாப்பா வாழ்க்கை சரியான அவ்வளவுதான். சட்டப்படி ஓகேயா? இந்தாங்க அடுத்து இன்னொன்று
ஓப்பன் பண்ணுங்க அக்காச்சி, ஓப்பன் பண்ணுங்க. அம்மா வந்து அண்ணா லைட்டையும் போட்டு விடு. ஓகே. பரவாயில்ல, அதெல்லாம் நாங்கள் கிளியர் ஆக்குவோம். இங்க பாருங்களப்பா, இது ஒரு பெரிய டீமே வந்து இருக்கிறீங்க. இது யாரு மேல இருக்கிற? இது கலைப்புல நிக்கிறதால அனுப்புனது. ஓகே. இது இது நீங்க எல்லாம் கணவரம். ஓகே, சட்டப்படி இருக்கிறீங்களா நீங்க? உங்களுக்கு தானப்பா வாழ்க்கை. இது இது நாங்க நீங்க 3 பேர் மட்டும் கலைப்புலியன்னா நீங்க இன்னொருத்தர் யார்? ஓகேவா, அப்புறம் எங்களுக்காண்டி விழுமனே. இது இது நம்மட குட்டீஸ் டீம். இது நீங்கள் இந்த அண்ணாங்க. ஓகே ஓகே. இது யாரு சாப்பாடு தருறீங்க? அப்பா மகனுக்கு. ரைட். இதுல இப்ப ஒரு குடும்பமே இருக்கீங்க. இது ஒரு ஆலமரம். இந்த ஆலமரம் அவங்கள்ட்ட கேட்க சொன்னாங்க என்னண்டா, இந்த ஆலமரம் மாதிரிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சண்டை வந்தாலும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம சும்மா சட்டப்படி வாழ்வீங்களாண்டு. வாழ 7 ஆண்டு கேட்கிறாங்க. இந்த ஆலமரம் மாதிரிக்கு இன்னும் வளர்ந்து செழிச்சு ஒரு தாய் எல்லாரும் ஒற்றுமையா பிள்ளைகள் இருக்கணும் தான் ஆசைப்படுவீங்களே. அப்படியே இன்னொருத்தவங்க நினைக்கிறாங்களே. இத பார்க்க எப்படி இருக்கு? எனக்கும் வேற யாரும் இல்லை, இருந்தா நான் போயிட்டு நீ அவரால் நானும் விட்டு கொடுக்குற அளவுல கேட்காததுல கொடுங்களப்ப, இல்லாட்டி எனக்கு மனசுக்குள்ள ஏசுவாங்க. என்னப்பா நான் வாங்கின காசுக்கு கதைக்கத்தானே வேணும். ஓகேவா, சரியா? சரி, இது யார் தந்தது? உண்மையா இதுவும் மேரிய காட்சியும் சுதாண்ணாவும் வந்து உங்களை இந்த ஆலமரம் மாதிரிக்கு உங்களோட குடும்பம் இருக்கணுமா? சட்டப்படி இருக்கணுமா? இப்படியெல்லாம் கதைக்கிறாங்க. உண்மையா அதெல்லாம்? என்ன பாசம் அப்படி? உண்மையா சட்டப்படி ஆக்கல. உண்மையாவே நல்ல மனுஷர்கள், சீரியஸா நல்ல மனுஷர்கள். உங்களுக்கு கிடைச்ச பெரிய விஷயம். சோடா எடுத்து கொடுங்க, எடுங்க. இந்தாங்க, இதையும் ஓப்பன் பண்ணுங்க. சோடாவையும் கொடுங்க, டீயையும் கொடுங்க, கேக்கையும் கொடுங்க. இந்தாங்க இந்தாங்க, உடங்க உடங்க. தம்பி அவ வாடாப்பா. தம்பி தம்பி. ஓகே, இந்தாங்க. என்னப்பா இதெல்லாம் இவ்வளவு எத்தனை? பிடிச்சிருக்கா தம்பி? அது பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இதுல சகல பேரும் இருக்காங்கல்ல. இந்த போட்டோஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைச்ச? சண்டை பிடிச்சு வாங்கினதா? இவ்வளவு போட்டோவுமா? அப்ப உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம்? போட்டோ பிடிச்சி அனுப்புங்க. கோயிலுக்கு போனா பிள்ளைகள் அனுப்பு போட்டோ அப்படி அப்படியே சும்மா சாதாரணமா முதல்ல அனுப்புனது எல்லாம் சேர்த்து எடுத்திருக்கேன். அப்படியா? செய்வாங்கன்றது தெரியும். சரி, இது வந்து குட்டி தம்பி ஐயாவை தெரியுமா? அவங்களோட அப்பா. அப்புறம் அவங்களோட அம்மாவையும் தெரியுமா? அவங்களோட அம்மாவும் குட்டி தம்பி அப்பாவும் குட்டி தம்பி அப்பாவோட மனைவி அந்த அம்மாவும் அவங்களோட சார்பில் வந்து அது உங்களுக்கு தராங்களா? அவங்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கும் கிடைக்கணுமா? அவங்களோட ஆசீர்வாதம் கிடைச்ச எனக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க. நீங்களும் நல்லா இருந்தா சந்தோஷம். சரியா? ரைட் ரைட், ஓகே. அங்கால டீம் டென்ஷன் ஆகுது, இது முடிப்போம். ஓகேவா? இந்தாங்க. இது ஒரு தையல் மிஷின். இது யாருக்கு? நீங்களா செய்யறது? யார் தைக்கிறது? இந்தாங்க. சரியா? அடுத்ததா
இது டோர்ச் லைட் உண்டப்பா. இதான் முக்கியமான விஷயம் உண்டு. எல்லாத்தையும் விட இதுதான் முக்கியமா. யானைட்ட வந்து எப்படியாவது தப்பிக்கியாம இதை வச்சு. யானை பாருதா? காட்டுறேன். யானைட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கியா முக்கியமா அதுக்காக தான் இந்த டோர்ச் லைட் தந்திருக்கிறான். அந்த அளவு பவர்ஃபுல்லான டோர்ச் லைட் ஆகுது. என்னைய கடன் கரைச்சப்படுத்தி வாங்க வச்சிருப்பா. தம்பியாவுக்கு ஒரு குட்டி பாக்ஸ் இந்தாங்க, பாட்டு கேட்குறேக்கா. இந்தாங்க, இதுவ மேரிய காட்சி சுதா அண்ணா இந்தாங்க உங்களுக்கு தான் கிஃப்டா தர கொடுக்க சொன்னாங்க. அடுத்தது இதுவும் சுதா அண்ணா மேரிய காட்சி இந்தாங்க, இதையும் சந்தோஷமா கொடுக்க சொன்னாங்க. இதுவும் இன்னொன்றும் இருக்குறங்க வர. தம்பியா ஓடியாங்க தாங்க. இது நீங்க விருப்பப்பட்ட யாருக்காவது கொடுங்க. இது சரியா? இது உங்களுக்கு இல்ல, நீங்க விருப்பப்பட்ட யாருக்காவது உங்களோட குடும்பம் இல்லாம வெளியாட்களுக்கு நீங்க சந்தோஷமா கொடுக்க. சரியா? இது இந்த தம்பி. சரியா? இது சுவிஸ்ல இருந்து வந்திருக்காமப்பா. தாங்க, சுவிஸ்ல இருந்து வருது. யோசிச்சு பாருங்க. நீங்கள் சாதாரணமான ஆக்கள் இனிமே எங்க திரியாயில வந்து ஜிஎஸ்டி சொல்லுங்களே, உங்களுக்கு எல்லாம் நல்ல கவனிப்பு இருக்குண்டு. இருக்கிற அந்த அஸ்வஸ்ம அது இது எல்லாத்தையும் வெட்டி விடுங்க. நல்ல கவனிப்பு பாத்தீங்க தானே? சுவிஸ்ல கனடால இருந்து காசும் பொருளா வருது. சரி, இந்தாங்க. கலைப்புலி அண்ணாவுக்கு நீங்க சின்னன்ல ஏதாவது பர்த்டே ஏதாவது கொண்டாடி இருக்கீங்களா? எத்தனை வயசுல செஞ்சிருக்கீங்களா? ஞாபகம் இல்லையா? அப்படி செஞ்சிருக்கீங்களா? கேக் வெட்டி தீத்தி அப்படி செஞ்சது இல்லையா? அகதியா போயிட்டீங்க? 5 வருஷத்துக்கு வந்தது. திரும்பி பிரச்சனை, திரும்பி ஓட்டம் தான். ஞாபகம் ஒன்றும் இல்லை. கலைப்புலி அண்ணா இருந்தே ரெண்டா வந்து அப்படி ஒரு பிறந்தநாள் ஒன்று செய்யறதுக்கு விருப்பமா உங்களுக்கு? இருந்தா நீங்களும் என்னப்பா செய்யறதுனே? அவங்கெல்லாம் இருக்கிறாங்கண்டா விஷயமே வேற மாதிரி இருக்குமானே. சரி, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. நீங்க ஒரு பிறந்தநாள் ஒன்று செஞ்சிருக்கீங்க, டக்குன்னு விஷயத்த முடிப்போம். தம்பிக்கு செய்திருக்கிறேன். தம்பிக்கு தான் பிறந்தநாள் செய்தது. ஆனால் சின்ன அப்படி போட்டோ குப்பிடக்கிற அந்த மாதிரி அப்படிலாம் எடுத்திருக்கேன். பிறந்தநாள் செஞ்சே இல்லையா? நீங்க கலைப்புலி அண்ணாட அப்பா சேர்ந்து ஏதாவது கேட்கலாம் தீர்த்தன மாதிரி எப்படி? அது இவருக்கு தான் தம்பிக்கு தான். கலைப்புலி அண்ணாக்கு சொன்னாங்களே எனக்கிட்ட. மேரிய காட்சியும் சுதா அண்ணாவும் உங்களோட டீம் அப்படி ஒன்றும் இல்லையா? அவங்க வந்து உங்களுக்கு கலைப்புலி அண்ணா மேல இருக்கிற பாசம், உங்க மேல இருக்கிற பாசத்துக்காக ஒரு சம்பவம் ஒன்று செஞ்சிருக்காங்களாம். ஓபன் பண்ணி பாருங்க. 3 பேரும் ஓபன் பண்ணுங்க. அப்பாவும் வாங்க, இந்தாங்க பாருங்க. இப்ப கலைப்புலி அண்ணாவை உயிரோட கொண்டு வந்திருக்க. செய்யல, அடுத்து செய்திருக்காங்க. எப்படி தரமான சம்பவமா? இருக்கிற செஞ்சதுலயே தரமான சம்பவம்டா இதுதானே. கட்டாயம் இந்த விஷயத்துக்களை எல்லாம் பார்க்கக்குள்ள கட்டாயம் நம்மளை தூக்குவாங்களப்பா. ஏதோ ஒரு போராட்டமா இருந்துச்சுன்னா வேற மாதிரிக்கு செஞ்சு விட்டுருப்பேன் நான்.
பிறந்த நாள் வீடு இல்ல. சது சுதான் யார் இது? காட்டுங்க. வார்த்தையில் அடங்கா காவியம், வர்ணத்தில் நிறைய ஓவியம். அம்மா யார் நடுவுல இருக்கிறது? அப்ப கலைப்புலி அண்ணாவுக்கு பிறந்தநாள் செய்யலாண்டீங்க, செஞ்சிருந்தா கேக்கெல்லாம் விட்டுறீங்க. அப்படி செய்திருக்கிறாங்க போட்டோ வச்சு. எப்படி வேறு? இந்த விஷயம் யார் செஞ்சேன்டா? இந்த விஷயம் உண்மையாவே கலைப்புலி அண்ணா அப்படின்ற ஒரு இந்த இந்த தமிழ் இனத்துக்காக கொடுத்த ஒரு அண்ணா, மண்ணுக்காக மக்களுக்காக ஒரு சட்டப்படியா உயிரையே கொடுத்தோர். அந்த இதுக்காக இன்றைக்கும் சுவிஸ்ல இருந்தாலும் சரி, கனடால இருந்தாலும் சரி, அவருக்காக இன்றைக்கு சொந்தங்கள் இருக்காங்க அப்படின்றத நீங்க மறக்க கூடாதா? விளங்குதா? இந்த தேசத்துக்காக இந்த மண்ணுக்காக ஒரு உயிரை இந்த பிள்ளைய நான் கொடுத்துருக்குறேனே, ஆனா இதுக்காக என்னதான் நமக்கு என்ன ஒன்றுமே இல்லையே அப்படின்னு அதுக்காக வேண்டி அவங்க செய்யல. அந்த அன்புக்கும் அந்த பாசத்துக்கும் அந்த உணர்வுக்கும் இந்த தமிழ் மேல இருக்கிற பற்றுக்கும் ஒரு உணர்வு ரீதியா உங்களுக்கு ஒரு விஷயத்த செய்யணும் இப்படி செஞ்சிருக்காங்களாம். உயிரோட வந்த மாதிரிக்கு உங்களுக்கு ஒரு உணர்வு ஒன்று இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க சொன்னாங்க. என்ன விஷயம் எல்லாம் சந்தோஷமா இருக்கா? இது சுதாண்ணாவும் மேரிய காட்சிய 3ஆம் மாசத்துல இருந்து காய்க்கிறாங்களப்பா. 3ஆம் மாசத்துல இருந்து இறந்து போன கலைப்புலி அண்ணாவை உயிரோட கொண்டு வர்றது எப்படி, உயிரோட கொண்டு வர்றது எப்படின்னு கேட்டா நான் என்னத்த சொல்றது? எப்படி உயிரோட கொண்டு வர்றது? அவங்களால முடிஞ்ச விஷயம் இதுதானே. சந்தோஷமா? சந்தோஷம், பெரிய விஷயம். வார்த்தையே இல்லை சொல்ல. அந்த நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணா வித்தியாசமா செய்யும்ன்றது தெரியும், ஆனா இந்த அளவுக்கு யோசிக்கிறேன்றது எதிர்பார்க்கல. என்னடா உண்மையா இதுல எங்க மேலதான் தவறு என்னண்டா, நாங்க சரியா எங்களுக்கு கொஞ்சம் நேரங்கள் இல்லாதனால சரியா ஒழுங்குபடுத்தல. அடிக்கட்டும், இப்ப அவங்கள அடிச்சாங்க, இன்னும் 2 மணி எங்களுக்கு ஆயிப்பாங்க. சரியா? இந்தாங்க அதே கலைப்புலி அண்ணாவுக்கு உடுப்பு தந்திருக்காங்க உங்களுக்கு. சரியா? அவர் அதே சைஸ்ல அதே செட்ல உடுப்பு தந்திருக்காங்க கலைப்புலி அண்ணாவுக்கு. உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்க விருப்பமான ஆக்களுக்கு கொடுக்கறண்டாலும் கொடுக்கலாம், நீங்க ஞாபகார்த்தமா வச்சிருக்கிறண்டாலும் வச்சிருக்கலாம். இதுதான் அவங்களால முடிஞ்சதாம் அப்படின்னு சொன்னாங்க. காசு பணத்தையோ பொருளையோ எதையோ தரலாம், ஆனா உணர்வு ரீதியா அவங்களால முடிஞ்சது இதுதான் என்று சொல்ல சொன்னாங்க. ஓகேவா? கொஞ்சம் நாங்க கதைக்கிறோம் அப்படின்னு தொல்லையா இருக்குது, ஆளு நேரம் எடுக்கிறோம்ன்றே நினைச்சுக்கொள்ளாங்களா? சரியா? சரி, இந்தாங்க அக்காச்சி, உங்களுக்கு கடைசியா அம்மாவுக்கு கலைப்புலி அண்ணாவுக்கு கஜேந்திரன் தம்பிக்கெல்லாம் நல்லா பெருசு பெருசா கொடுத்து போட்டு கடைசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க கேளுங்க, நீங்க கேளுங்க, கடைசியில பாருங்க உங்களுக்கு அந்த தையல் மிஷினை தந்தே மாத்துறாங்க. சரியா? இதை நீங்க பேசி முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. சரியம்மா, விஷயம் இவ்வளவுதான். இனிய கஜேந்திரன் தம்பி, அம்மா, கலைப்புலி அண்ணா 3 பேருக்குமே சுவிஸ்ல இருக்கிற சுதாண்ணா, கனடால இருக்கிற மேரிய காட்சி, கனடால இருக்கிற வதனா காட்சி, குழந்தை அண்ணா, அவங்களோட பிள்ளைகள், குட்டி தம்பி ஐயாட அம்மா, மனைவி, இவங்க எல்லார் சார்பாகவும் கோடான கோடி இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் அவங்க எல்லாருக்குமே. நல்லா சந்தோஷமா இருங்க. என்ன சொல்றேன்னு தெரியும், ஆனா பெரிய நன்றி. அப்படியா? எதிர்பார்க்காத விஷயங்களை நிறைய எதிர்பார்த்து தந்திருக்கேரா? அக்காச்சி என்ன மாதிரி என்ன நினைக்கிறீங்க? அதான் சொன்ன அண்ணா செய்வார்ன்றே தெரியும், வித்தியாசமா யோசிப்பாங்கன்றது எனக்கு தெரியாது. உண்மையா ஒரு நல்ல மனுஷர்களப்பா. நான் இந்த முஸ்பாத்தியா அப்படி கதைச்சாலும் உண்மையாகவே ஒரு நல்ல மனுஷர்கள், தங்கமான ஆக்கள். ஆனாலும் கொஞ்சம் அப்படி இப்படியெல்லாம் கோபங்கள் அப்படி இப்படிலாம் கதைப்பாங்களா? தெரியும் தானே அவங்களோட குணம். நான் விட்டுட்டு பேசாம இருந்துட்டு திரும்பி எடுத்து. அப்படியா? சரி, உண்மையாவே நன்றி சொந்தங்களே. நான் அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லணும். என்னண்டா, உண்மையாவே இந்த மண்ணுக்காக இந்த தேசத்துக்காக இப்படி ஒரு கலைப்புலி அண்ணா அப்படின்றவர் அந்த குடும்பத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்குள்ள ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி அம்மா. சரியா? ஓகே தானே? சரி.